அடுத்த நிகழ்வாக ஒற்றைக்கால் ஓட்டம் பங்குவதும் சிறார்கள் ஏ அனாமிகா, ஆர் லயானா, ஏ ஜெனிலியா, டி நிபிசா. போட்டியினுடைய தலைவர் திரு சீனா தியானந்தராஜ் அவர்களே, என்னுடைய அன்புக்குரிய நண்பர். இந்த கரவட்டி பிரதேசத்திலே மிகவும் அக்கறை உள்ளவர். இந்த பிரதேச மக்கள் மீது அன்பும் ஆதரவும் கொண்டவர். அதே போன்று எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியினுடைய பிரதேச சபை உறுப்பினர்கள், அதே போன்று இங்கே வந்திருக்கின்ற பிரதேசத்தினுடைய சகோதர சகோதரிகளே, அன்புக்குரிய பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் நினைக்கிறேன் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சிறந்த நல்ல விளையாட்டு போட்டியை நடாத்தி ஒரு முடிவு கொண்டு வந்திருக்கிறீர்கள். அது இன்னும் முடியவில்லை. இன்னும் 2 போட்டிகள் இருக்கின்றன. அந்த போட்டிக்கு முன்னதாக என்னுடைய உரை இடம்பெறுகின்றது. முதலிலே இந்த கம்பர்மலை பிரதேசமானது வடமராட்சியிலே ஒரு சிறந்த பிரதேசம், ஒரு ரம்மியமான இயற்கை சூழல் இருந்த பிரதேசம், சிறந்தொகை கூடிய பிரதேசமாகவும் இது காணப்படுகின்றது. இந்த பிரதேசத்துக்கு நான் முதலாக இங்கே வந்து உரையாற்றுவது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. கடந்த காலங்களில் நீங்கள் எங்களுடைய தேர்தலிலே, பாராளுமன்ற தேர்தல், ஜனாதிபதி தேர்தல் மற்றும் உள்ளூராட்சி சபை தேர்தலிலே எங்களுக்கு பலர் வந்து வடமராட்சியிலே வாக்களித்திருந்தார்கள். பலர் எங்களுக்கு நீங்கள் வாக்களித்திருப்பீர்கள், வாக்களித்தில்லாமல் இருக்கலாம். ஆனால் அதை நான் ஒருபோதும் கேட்கப் போவது கிடையாது. ஏனென்று சொன்னால் நாங்கள் ஒரு வித்தியாசமான அரசாங்கம். ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க அவர்கள் இந்த நாட்டின் மீது மிகுந்த அக்கறை கொண்டிருக்கின்றார். குறிப்பாக இந்த வடக்கு மாகாணம் யாழ்ப்பாணம் மீது ஒரு பாரிய அபிவிருத்தி திட்டம் செய்வதற்காக இன்றும் கூட வடமாகாண ஆள் அலுவலகத்திலே மத்திய வங்கியினுடைய டீம், அந்த குழுவுக்கும் எங்களுக்கும் ஒரு சந்திப்பு நிகழ்ந்தது. அந்த சந்திப்பு கிட்டத்தட்ட 3 மணித்தியாலங்களுக்கு மேலாக நடைபெற்றது. அந்த சந்திப்பின் போது வடக்கு மாகாணத்துக்கு விசேடமாக, வடக்கு கிழக்கு மாகாண விசேடமாக $1 பில்லியன் தெரியும், பெருக்கி பாருங்கள். 1 மில்லியன் இல்லை, $1 பில்லியன் முதலாவது கட்டமாக, 2வது கட்டமாக $10 பில்லியன் என்ற வகையிலே இந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வடக்கு மாகாணமானது மிகவும் வேகமாக அபிவிருத்தி செய்யப்பட இருக்கின்றது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்தினுடைய கோட்டை பகுதி, யாழ்ப்பாணம் கச்சேரிக்கு முன்னால் இருக்கின்ற ஒரு கட்டிடம் பகுதி, அதே போன்று யாழ்ப்பாணத்தின் நெடுந்தீவு பகுதி, அதே போன்று பல பிரதேசங்களை உடனடியாக அபிவிருத்தி செய்து இது யாழ்ப்பாணமா என்கின்ற அளவுக்கு ஒரு காலத்திலே யுத்தங்கள் சூழ்ந்து குண்டுகள் மலையிலே வீழ்ந்து கட்டிடங்கள் நொறுங்கி மனிதர்கள் செத்துப்போய் மிகவும் அழிவடைந்த இந்த யாழ்ப்பாணம், இந்த நாட்டிலே யாரும் வாழ முடியாது, இந்த நாடு எங்களுக்கு தேவையில்லை என்று வெளிநாடுக்கு ஓடிய மக்கள் இன்று இந்த யாழ்ப்பாணத்துக்கு ஓடி வருகின்றார்கள். யாழ்ப்பாணத்திலே கிட்டத்தட்ட 390 ஏக்கர் பரப்பு KKS இண்டஸ்ட்ரியல் ஜோனிலே நாங்கள் விடுதலை செய்ய இருக்கின்றோம். அந்த இடத்திலே நாங்கள் பல நூற்றுக்கணக்கான இண்டஸ்ட்ரீஸ் உருவாக்க இருக்கின்றோம். அதே போன்று மாங்குளத்திலே நாங்கள் பல்வேறு திட்டங்களை மேற்கொள்ள இருக்கின்றோம். இது போன்று பல பிரதேசங்களிலே நாங்கள் பல அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் மேற்கொள்கின்றோம். உங்களுக்கு தெரியும், இந்த வீதி கூட, அனிச்சியம்மன் கோயில் வீதி கூட எங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க விசேடமாக எங்களுடைய ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க அவர்கள், எங்களுடைய போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரட்நாயக்க அவர்கள், எங்களுடைய கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகரம் அவர்கள் எல்லோரும் கூட்டுணைந்து யாழ்ப்பாணத்திலே நாங்கள் வீதிகளை வேகமாக செப்பனிட்டு வருகின்றோம். குறிப்பாக யாழ்ப்பாணத்துக்கு 1000 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதை விட வேறு திட்டங்களுக்கு ஆசிய அபிவிருத்தி வாங்கி, உலக அபிவிருத்தி வாங்கி போன்ற பல்வேறு நிறுவனங்களுக்கு கூடாக இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் ஆச்சரியப்படத்தக்க வகையிலே எங்களுடைய மாவட்டத்தினுடைய வளர்ச்சி இருக்கும். நினைக்கிறேன் அடுத்து வருகின்ற கரவட்டி DCC குழு கூட்டத்தினுடைய தலைமை பொறுப்பையும் நான் தான் ஏற்க இருக்கிறேன் விரைவாக.
அதற்கூடாக இந்த கரவட்டி பிரதேசத்தினுடைய அபிவிருத்தியை நாங்கள் வேகமாக செய்ய வேண்டியிருக்கின்றது. பல்வேறு வேலை திட்டங்களை நாங்கள் சமூக ரீதியாக நாங்கள் செய்ய வேண்டியிருக்கின்றதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு அவசியமாக வேண்டியிருக்கின்றோம். அதேபோன்று இந்த கம்பர்மலை கலைவாணி முன்பள்ளியினுடைய இந்த உங்களுடைய முன்பள்ளிக்கு நிரந்தரமான கட்டிட வசதிகள் மிகவும் குறைவாக காணப்படுகின்றது இங்கே தெரிவித்திருக்கின்றார்கள். நிச்சயமாக இந்த முன்பள்ளிக்கு நாங்கள் வசதி வாய்ப்புகளையும் கற்ற வசதியையும் பெற்றுக் கொடுப்போம். அதுக்காக நாங்கள் பாடுபடுவோம். நீங்களும் சேர்ந்து இயங்க வேண்டும். அதே போன்று அருகிலே ஒரு கோயில் இருக்கின்றது, ஞான பைரவ கோயில். எனக்கு நான் நினைக்கிறேன் அந்த கோயிலில் திருவிழா ஆரம்பமாக இருக்கின்றது. அந்த கோயிலையும் நாங்கள் புனரமைத்து எல்லா மதஸ்தலங்கள் அவற்றுக்கான சோலார் இணைப்புகள், மின்சார இணைப்புகளை நாங்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டியிருக்கின்றது. அதே போன்று இளைஞர்களை வலுவூட்டி அவர்களுக்கான வேலை வாய்ப்புகள், தொழில்துறைகளை உருவாக்க வேண்டியிருக்கின்றது. அதேபோன்று அனைவருக்கும் சுத்தமான குடிதண்ணீரை கொண்டு கொடுக்க வேண்டியிருக்கின்றது. அனைவரும் யாழ்ப்பாண மாநகர சபைக்கு இன்று அல்லது நாளைய தினம் தண்ணீர் வருகின்றது. அதேபோன்று குடிகட்டுவானுக்கு ஒரு டிசம்பர் மாதத்துக்கு தண்ணி போகின்றது. இங்கால பருத்துறை பக்கமும் அந்த தண்ணி வர இருக்கின்றது என்ற செய்தி இருக்கின்றது. எனவே இந்த அனைவரையும் கேட்டுக்கொள்வது, அரசியல் காழ்ப்புணர்ச்சிகளுக்கு அப்பால் மக்களாகிய நாங்கள் உங்களுக்காக பல்வேறு வேலை திட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றோம். ஆனால் சில புல்லுருவிகள் சில குழப்புகின்ற விதம் அடுத்த நிகழ்வாக ஒத்த சொற்களை இது என் முன்னே வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நேரம் போதாத காரணத்தினால் சற்று பொறுமையாக இருங்கள். எல்லோருக்கும் உங்களை காட்டிக் கொண்டு வாருங்கள். இப்பொழுது நமது ஓய்வுநிலை அதிபர் ஜார் தேவரையாணி இந்து கல்லூரி ராஜதிரை அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்த நிகழ்வாக புதிய நிறுத்தல் பங்குபெறும் சிறார்கள் எம் அர்பிகா, டி திபிஷா, எஸ் கபிலயம், இ லோயஸ். இன்றைய நிகழ்வுகளுக்கு திறமான அனுசரணையாளர்
கனடாவில் முழு அனுசரணையை வழங்கிக் கொண்டிருக்கும் சவுந்தரராஜன் ஜெசிந்தன் குடும்பத்தில் இருக்கிற மனமார்ந்த நன்றிகளை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. வெற்றி சான்றிதழை பெறுவதற்காக வெற்றி மேடைக்கு அழைக்கப்படுவோர் 60 மீட்டர் ஓட்டம் ஜே தியாக்ஷன் முதலாம் இடம், ஆர் ஜஸ்வினி இரண்டாம் இடம், டி திருவர்களுடன் சானா சுதர்சினி சமிதி கட்டுப்பாட்டு தலைவர் பிரார்த்தனா மாதிரி சங்க தலைவர் ஆகியோரும் இணைந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வோம். வெற்றி சான்றிதழை வழங்கி கௌரவித்துக் கொண்டிருப்பவர் ஓய்வு நிலை பிரதி அதிபர் ஜாழ் கம்பர்மலை வித்தியாலயம் திரு ஆர் என் தேவராஜ் அவர்கள்.